தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் EBKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அரும்பாக்கம் MMDE காலனியில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கருப்பு பணம் மீட்பு விவகாரத்தில் முறையாக செயல்படவில்லை என்று மத்திய அரசின் மீது அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பள்ளி படிப்பில் இருந்து பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்று இளங்கோவன் உறுதியளித்தார். பள்ளிக்கூடம் 1வது வகுப்பிலே இருந்து பட்டப்படிப்பு வரை இலவசமாக கல்வியை தருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை முதல் முறையாக ரங்கபாஷ்யம் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் நான் அறிவிக்கின்றேன். உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். இங்கே இருக்கின்ற பெண்களே, உங்களுடைய கணவன்மார்கள் குடித்து சாவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். கடைகளை திறக்க மாட்டோம். முடிந்தால் இருக்கின்ற சாராய கடைகளை மூடுவோம். கூட்டத்தில் பேசிய நடிகை குஷ்பு தமிழகத்தில் 2016 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் திமுக அதிமுக இப்படியே 49 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமே காங்கிரஸ் உங்களுக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய நல்லதுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, அடுத்த ஜெனரேஷன் சொல்றோம், அடுத்த தலைமுறை சொல்றோம், அந்த அடுத்த தலைமுறையுடைய நல்லதுக்காக நாங்க கீழே இறங்கி காங்கிரஸ் என்னெல்லாம் செய்ய முடியும் அதை அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு காட்ட போறோம். மத்தவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றேன், வாட்ச் அவுட். 2016 காங்கிரஸ் இஸ் கோயிங் டு பி a back with a bang. கண்டிப்பா நாங்க திரும்பி வருவோம்.